தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 41 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து எதிரொலி. தாம்பரம் ரயில் நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். விடுமுறை தினத்தையொட்டி குற்றாலம் அருவிகளில் குளிக்க அலைமோதிய சுற்றுலா பயணிகள் கூட்டம். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி நீரில் குடும்பத்தினருடன் பொதுமக்கள் உற்சாக குளியல். விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். சுமார் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் 20 மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கோவை, தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருப்பத்தூர், வேலூர் ஆகிய 20 மாவட்டங்களில் மழை பெய்யலாம் என கணிப்பு. கன்னியாகுமரி, நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளான கோட்டார், மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை. தோவாலை, தக்கலை, மார்த்தாண்டம் உட்பட மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கோவா, ஒடிசா, குஜராத் மாநிலங்களிலும் மகாராஷ்டிராவில் இன்று அதிதீவிர கனமழை பெய்யக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நான்கு நாட்களாக நீடிக்கும் கனமழையால் தண்ணீரில் தத்தளிக்கும் மகாராஷ்டிரா மாநிலம். மும்பை, தானே உள்ளிட்ட நகரங்கள் வெள்ளத்தில் மிதப்பதால் கடும் பாதிப்பு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் தானே நகர். சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மும்பை சேனாபதி பட்பட் சாலையில் சூழ்ந்து நிற்கும் மழைநீர். தொடர் கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் நவி மும்பை. மும்பை அந்தேரி பகுதியில் திரும்பும் திசையெங்கும் சூழ்ந்து நிற்கும் மழைநீர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சாலைகள் மூடல், வாகன ஓட்டிகள் அவதி. மும்பையில் ரயில்வே தண்டவாளங்களை மூழ்கடித்த வெள்ளம். தண்ணீரை வாரி இறைத்தபடி சென்ற வந்தே பாரத் ரயில். தொடர் கனமழையால் குஜராத் மாநிலம் சூரத் நகரில் ஓடும் தபதி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. முருகபெருமானின் 6வது படை வீடான பழமுதிர் சோலையில் 12 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற மகா குடமுழுக்கு. அரோகரா முழக்கத்துடன் முருகபெருமானை தரிசித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். செந்தமிழ் போது உம்மை வெகு
பிரத்யோர்முக்ஷி அமாமிர்தாத். அன்பார்ந்த பக்தகோடி பெருமக்களே, மிக இதமான சூழலிலே முருகப்பெருமானுடைய திருவருளினால் அதே சமயத்திலே ஏக காலத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் அரக்கோணம் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனின் மகன் சந்தீப் ஆனந்த். முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் தாவேகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். சென்னை பனையூர் அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜயை மரியாதை நிமித்தமாக சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் சந்திப்பு. மாற்றுக் கட்சி எம்எல்ஏக்கள் தாவேகவில் இணைவதை குதிரை பேரம் என கூறி எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்வதாக புகார். குதிரை பேரம் மூலமா தாவேகவில் இணைறாங்க. பாஜக, திமுக, அதிமுக ஆளுநர் எதிர்கட்சி என்ன செய்யும்? அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே, எதிர்கட்சி அரசியல் செய்யாம என்ன செய்வாங்க? அதுதான் அவங்க செய்யறாங்க. நன்றி. முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் தாவேகவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன். அதிமுகவில் தவறான தலைவர் இருப்பதால் கட்சியிலிருந்து விலகியதாக சென்னை பனையூரில் பேட்டி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாங்கள் விலகி வந்ததற்கு என்ன காரணம்? கசப்பான நினைவுகள், சில காயங்கள், சில கண்ணீர்கள், ரைட் பார்ட்டி ராங் லீடர் என்கிற அடிப்படையிலே நாங்கள் விலகி வந்துவிட்டோம். தாவேக அரசு மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக பொறுப்பு ஆளுநர் ஆர்.வி. அர்லேகருடன் திமுக பிரதிநிதிகள் சந்திப்பு. குதிரை பேரம் மூலம் மாற்றுக் கட்சி எம்எல்ஏக்களை பதவி விலக செய்ய முதல்வர் விஜய் முயன்றதாக வைகோ பேசியதை சுட்டிக்காட்டி ஆளுநரிடம் புகார் மனு. தாவேக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக கூறி அதிமுக சார்பில் ஆளுநரிடம் புகார் மனு. கிண்டி ஆளுநர் மாளிகையில் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, மாநிலங்களவை எம்பி இன்பதுரை ஆகியோர் மனு. பெண் குழந்தைகளிடம் காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் நடந்து கொண்ட விதம் குறித்து ஆளுநரிடம் நைனா நாகேந்திரன் குற்றச்சாட்டு. அமைச்சர் விஸ்வநாதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநரிடம் மனு அளித்துள்ளதாக நைனா நாகேந்திரன் விளக்கம். மேதகு ஆளுநர் அவர்களை சந்தித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் குழந்தைகளுடன் நடந்து கொண்ட விதத்தை பற்றியும் கேபினட் அமைச்சர்கள் இல்லாமல் 2 தனிநபர்கள் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டியும் அந்த கேபினட் கூட்டத்தில் கலந்துருக்காங்க. இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர்களுடன் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். ஆளுநர் அர்லேகர் ஏதேனும் கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறாரா என காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. அதிமுக, பாஜக, திமுகவினர் ஆளுநரை சந்தித்தது தொடர்பான கேள்விக்கு காட்டம். தூய சக்தி என கூறிய தாவேகா தற்பொழுது எம்எல்ஏக்களை வாங்கும் சக்தியாக மாறிவிட்டது என டிடிவி தினகரன் விமர்சனம். குதிரை பேரம் நடந்து முதல்வர் விஜய்க்கு தமிழக மக்கள் விரைவில் உரிய பாடம் புகட்டுவார்கள் என காட்டம். முதல்ல அமமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் குதிரை பேரத்தில் ஆட்சி அமைப்பதற்காக அன்றைக்கு ஒரு எம்எல்ஏ தானே அப்படின்ட்டு நம்ம மேலே கையை வச்சு பார்த்தாங்க. அன்றைக்கு தொடர்ந்தது, அன்றைக்கு ஆரம்பித்தது, இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. தூய சக்தி என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்களை வாங்குகின்ற சக்தியாக, கவர்கின்ற சக்தியாக இன்றைக்கு தாவேகா தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இது தாவேகாவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் உரிய பதிலை வருங்காலத்தில் தருவார். தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக இருந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சிவ்தாஸ் மீனா ராஜினாமா. சட்டத்துக்கு புறம்பாக எந்த நடைமுறையும் பின்பற்றாமல் அரசு கட்டாய ராஜினாமா செய்ய வலியுறுத்தியதாக குற்றச்சாட்டு.
தாவேக ஆட்சியை கவிழ்க்க முயன்றதாக எழுந்த புகாரில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரருக்கு சம்மன். இருவரும் நாளை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மன் அளித்த காவல்துறை. தாவேக பேர விவகாரத்தில் தலைமறைவாக உள்ள திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு லுக் அவுட் நோட்டீஸ். செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாருக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கிய திருவல்லிக்கேணி போலீசார். வரலாற்று சிறப்புமிக்க வேலூர் கோட்டையில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகம் 2.50 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிப்பு. புது பொலிவு பெற்ற வரலாறு மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்ட அரசு அருங்காட்சியகம் திறப்பு. சேலம் வாழப்பாடி அருகே சக்தி விநாயகர் மற்றும் மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் விழா விமரிசை. 500க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் தீர்த்த குடம் முளைப்பாரி எடுத்து நேர்த்திக்கடன். விடுமுறை தினத்தை முன்னிட்டு சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அலைமோதிய பொதுமக்கள். விலையை பொருட்படுத்தாமல் தாங்கள் விரும்பிய மீன்களை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெறும். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டம். பல்வேறு முக்கிய விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் ஆலோசனை. இந்திய குடிமகளாக ஆவதற்கு முன்பே வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் சேர்க்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரம். கூடுதல் ஆவணங்களை சமர்ப்பிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி பதில் மனு தாக்கல். தன்னை வெற்றி பெற வைத்த திருநள்ளாறு தொகுதி மக்களுக்கு திறந்தவெளி வாகனத்தில் நின்றபடி அமைச்சர் GNS ராஜசேகரன் நன்றி. பொதுமக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேற்றப்படும் எனவும் உறுதி. காரைக்காலை வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்காகவும் நம்முடைய திருநள்ளாறு தொகுதியை வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்வதற்காகவும் உங்களுடைய கோரிக்கைகளை அனைத்தும் பூர்த்தி செய்ய வேண்டும் ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கு திருநள்ளாறு தொகுதியை வெற்றி வேட்பாளராக மையம் கொண்டு ஒரு மாபெரும் சூறாவளி பயணத்தை ஒரு சூறாவளி மேற்கொண்டிருக்கிறது. இது ஒரு அற்புதமான சூறாவளி. இந்த சூறாவளி நம்மை அழிக்க வந்ததல்ல, நம்மளை அரவணைத்து ஆதரிக்க வந்த சூறாவளி. அது GNS ராஜசேகரன் என்ற சூறாவளி இதோ வந்து கொண்டிருக்கிறது. அது அமைச்சர் என்ற கோர்வையில் வந்து கொண்டிருக்கிறது. அது திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் என்ற கோர்வையில் வந்து கொண்டிருக்கிறது. பள்ளிகளுக்கிடையேயான கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு அமைச்சர் GNS ராஜசேகரன் கோப்பை மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டு. மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் சாதனை படைக்க தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும் எனவும் உறுதி. சண்டிகர் தொழிற்பேட்டையில் 2 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 2 உயிரிழப்பு.
கட்டிட இடிபாடுகளை அகற்றி மீட்புப் பணியில் ஈடுபட்ட பேரிடர் மீட்புப் படை வீரர்கள். தெலங்கானா மாநிலத்தில் பெண் கடத்திச் செல்லப்பட்டு 100 அடி ஆழ கிணற்றில் வீசப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். 24 மணி நேரம் கிணற்றில் மரண போராட்டம் நடத்திய பெண் கிராம மக்கள் உதவியுடன் உயிருடன் மீட்ட போலீசார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அதிபர் டிரம்ப் மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இந்தியாவும் அமெரிக்காவும் உத்திசார உறவை விட மேலான பிணைப்பை கொண்டுள்ளதாகவும் எக்ஸ் பதிவு. ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறப்பட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின விழாவில் அந்நாட்டு துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பேச்சு. இங்கிலாந்து இந்தியா இடையேயான 2வது T20 கிரிக்கெட் போட்டி 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தியது இங்கிலாந்து அணி. ICC மகளிர் உலகக் கோப்பை T20 தொடரை வெல்லப்போவது யார்? இறுதி போட்டியில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பிரான்ஸ் அணி வெற்றி பெற்று பிராகுவே அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். உலகக்கோப்பை கால்பந்து திருவிழாவில் கனடாவை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது மொராக்கோ. 50வது நிமிடத்தில் மொராக்கோவின் அஜிடின் அவ்ஹானி முதல் கோலை போட்டு அசத்திய நிலையில் 3-0 என்ற கோல் கணக்கில் மொராக்கோ வெற்றி. விம்பிள்டன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவு போட்டியில் 4வது சுற்றுக்கு முன்னேறினார் பெல்ஜியம் வீராங்கனை எலைஸ் மெடைஸ். பரபரப்பான ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடி கஜகஸ்தான் வீராங்கனை எலினா ரீவைகனாவை வீழ்த்தி அசத்தல்.